ஹலோ, புளு சட்டமாறன் அண்ணா. என்னண்ணே படம்லாம் பார்க்கலான்னு நினச்சா எந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய நெகட்டிவ் தாட் வந்து ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ்லேயும் அதிகமாக இருக்கண்ணே. கொஞ்சம் கொடுமையான சிந்தனைண்ணா அதெல்லாம். பல கோடி ரூபா பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, உழைப்பை போட்டு வெயில் மழைன்னு போட்டு அங்கே அவன் உழைப்பை போட்டு நடித்து அர்ப்பணிப்போடு ஒரு படத்தை எடுப்பான். நீ ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் உன்னிட்ட ஒரு திறமை இருக்குன்னு கலாய்ச்சிட்டு போயிடுறீங்கண்ணே. அண்ணே அண்ணே கட் பண்ணிட்டீங்களா? கொடுமையை பாருங்களேன். ஒரு விஷயத்த கேட்கலான்னா கூட அவர் பேச மாட்டாரு. என்னன்னா இந்த மக்கள் வந்து ஒரு அவங்களுக்கு பிடிச்ச நடிகரோ இல்லை அறிமுக நடிகர்களோ ஒரு படத்தை நடிக்கும் போது எந்த படமாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா நெகட்டிவ் தான் முக்கால்வாசி. ஏதோ 1-2 பாசிட்டிவாக சொல்கிறாப்புல, அதுவும் எதுவும் காந்திக்காவா என்னன்னு தெரில. ஏன்னா ஏன் இந்த நெகட்டிவ் வந்து விஷயத்தை அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்னா, அண்ணன் பாக்யராஜ் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க 80s. தூரல் நின்று போச்சு அப்படின்னு. அப்போ அந்த வருஷம் தமிழ்நாட்டில் மழையே பெய்யலைங்க. ஏன்னா படம் அற்புதமான படம். எல்லா மக்களுடைய வாயிலதையும் வந்து தூரல் நின்று போச்சு, தூரல் நின்று போச்சு, தூரல் நின்று போச்சுன்னா அந்த வருஷம் மழையே இல்லை. விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். மனிதனுடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. நீ பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக பேசினா நெகட்டிவாக நடக்கும். இதுதான் உண்மை, 100% உண்மை. பொதுவாகவே படம் நல்லா இருந்தானே நல்லா ஆட்டினானே, 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்து கொடுக்க போகிற, படத்தை பார்க்க போகிற, போக போகிற. நீ ஏன் புழு சட்டை மாறாம பேச்சை கேட்கணும்? வாசலில் இருக்கிறவங்க மைக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நெகட்டிவாக சொல்கிற. அவங்க எடுத்தான் போகிறான், படத்தை பார்த்தவன் பப்சர் சாப்பிட்டமானு இருக்குப்பா. நீ ஏன்ப்பா உன் விமர்சனங்க எதுக்குப்பா? நான் யாராக இருந்தாலும் சரி, நீ போய் மைக்கை பார்த்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன். நீ நல்லது பண்ணினா உனக்கு நல்லது நடக்கும், நீ கெடுதல் பண்ணினா உனக்கு கெடுதல் நடக்கும். லாபமோ நஷ்டமோ அவங்க நல்லா இருந்து போயிடுவாங்க. நீ அவங்க படத்தை பார்த்தே கேட்டா சூப்பர் குட், ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு சொல்லிட்டு போ. தவறான விமர்சனங்களை நீ ஏன் முன்வைக்கிற? இதுதான். அதுலேயும் புளு சட்டமாறனோட அநியாயமாக இருக்குது எல்லாமே. அவன் போட்டு உடல் உழைப்பை போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த அளவுக்கு நடிச்சிருப்பான், நீ அவனை வச்சு செஞ்சிருப்ப. இது ரொம்ப கொடுமை. இது உன்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? 100 ரூபாய்க்கு ஒரு புளு சட்டை வாங்கி போட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். யோசிச்சுங்க மக்களே, அவ்வளோதான். நன்றி.